ஒரு நாள் விஜயநகரத்திற்கு ஒரு ஏழை விவசாயி அழுதபடியே வந்தான். மன்னா, என் பசுவை ஒரு செல்வந்தன் திருடிவிட்டான். ஆனால் அவன் பணத்தால் எல்லா சாட்சிகளையும் வாங்கிவிட்டான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் குழப்பமடைந்தார். உண்மை யாரிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது மெதுவாக முன்னால் வந்தார் தெனாலிராமன். மன்னா, நான் ஒரு சிறிய நாடகம் நடத்தலாமா? செய்யுங்கள் தெனாலிராமா. தெனாலிராமன் சொன்னார், பசு உண்மையிலேயே யாருடையது என்பதை இப்போதே கண்டுபிடிக்கிறேன். பசு அரசவைக்கு கொண்டுவரப்பட்டது. தெனாலிராமன் விவசாயியை பார்த்து சொன்னார், நீ மௌனமாக இரு. செல்வந்தன் பசுவை அழைத்தான். ஆனால் பசு அசையவே இல்லை. விவசாயி கண்ணீர் மல்க, கண்ணா என்று அழைத்ததும் பசு ஓடி வந்து அவன் அருகில் நின்றது. தெனாலிராமன் உறுதியாக சொன்னார், மன்னா, உண்மையை பணத்தால் வாங்க முடியாது. மன்னர் கோபமாக ஆணையிட்டார். பசு விவசாயிக்கே சொந்தம். செல்வந்தனுக்கு தக்க தண்டனை அளித்தார். உண்மை மெதுவாக வந்தாலும் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும். சரி, மீண்டும் சந்திப்போம்.